கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கான தேவ வசனம் கொலோசியர் 3:15 வசனம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களுமாயிருங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு எல்லா துதி ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. தேவ சமாதானம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மகா பெரிய ஒரு கிருபை. தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்து என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி இயேசு சொன்னார். இன்றைக்கு தேவ சமாதானம் நம்முடைய வாழ்விலே குறைந்து போகிறதா? இன்றைக்கு தேவ சமாதானத்தை நாம் முழுமையாய் அனுபவிக்கிறோமா? தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களிலும் சிந்தைகளிலும் எண்ணங்களிலும் ஆளுகை செய்கிறதா என்று சொன்னால், இன்றைக்கு அநேக பிள்ளைகளுக்கு அதுவே ஒரு பெரிய போராட்டமாய் இருக்கிறது. தேவ சமாதானம் இல்லாததுக்கு போகிறதுக்கு காரணத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் நாம் படிக்கிறோம், மனிதன் அவனுடைய நினைவுகள் எப்படி இருக்கிறதோ அவன் அப்படியே இருக்கிறான் என்று சொல்லி. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனை பிசாசு பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் சுலபமாய் பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம் எண்ணங்கள், த தாட்ஸ், சஜஷன்ஸ். அவன் எண்ணங்களையும் ஆலோசனைகளும் கொடுக்கிறான். ஒரு ஆவிக்குரிய வாழ்விலே பலவீனமாய் இருக்கிற ஒரு விசுவாசி என்ன செய்வான்? பலவீனமாய் தோன்றுகிற எண்ணங்களுக்குள்ளே அவன் மூழ்கி போய்விடுவான். ஆவிக்குரிய வாழ்வை முதிர்ச்சி அடைந்திருக்கிற a matured Christian can overcome all the tactics of the satanic powers. இந்த பிசாசினுடைய எல்லா ஆயுதங்களை ஒரு வளர்ந்த ஆவிக்குரிய வாழ்விலே ஜெயமாய் நடக்கிற ஒரு விசுவாசியாலே அது முறியடிக்க முடியும். வேதத்தில் நாம் படிக்கலாம், ரோமர் 6 நாம் படிக்கிறோம், மாமிச சிந்தை மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். இந்த பலவீனமான சிந்தை நம்முடைய உள்ளத்தில் வந்து விடுகிற பொழுது ஒரு தோல்வியின் சிந்தை, ஒரு பய சிந்தை, ஒரு பாவ சிந்தை, அருவருக்கத்தக்க நிகழ்வின் சிந்தைகள், இவ்விதமாகத்தான் பிசாசினுடைய வல்லமைகள் ஒரு மனிதனுக்குள்ளே கடந்து வருகிறது. அந்த மாமிச சிந்தை மனிதனுக்குள்ளே வருகிற பொழுது அங்கே தேவ சமாதானத்துக்கு இடமில்லாமல் போகிறது. என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இவ்விதமாய் நடக்கிற பொழுது ஒரு ஆவிக்குரிய மனநிலைமை முன்பு கூட அப்படி தான் இருந்ததான். எப்படி இருந்தோம்? கொலோசியர் 1:21 நாம் படிக்கிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாம் முன்னே அந்நியராயும் துர்க்கிரிகைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் நாம் இருந்தோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபங்களுக்கு விதமாக எழுதினார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. நம்மால் அப்படி வாழ முடியுமா? 100% கிறிஸ்துவின் சிந்தையாய், தேவனுக்கு உகந்த சிந்தையாய், பிரியமான சிந்தை கொண்டவர்களாய் வாழ முடியுமா? கட்டாயம் வாழ முடியும். ஆவிக்குரிய வாழ்விலே தேவனுடைய அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷை பேசி பரிசுத்தாவின் வல்லமைக்குள்ளே நிரம்பி வார்த்தைகளை விசுவாசித்து அறிக்கை செய்து நடக்கிற பொழுது அவ்விதமாய் வாழ முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நம்முடைய வாழ்விலே இந்த தேவ சமாதான குறைவில் உள்ளாய் வாழவே கூடாது. காரணம், அவர் மகா பெரிய தியாகத்தை அந்த சிலுவிலை செய்து இயேசு ராஜா நமக்கு சமாதானத்தை வைத்திருக்கிறார். We need to enjoy the peace of God in our mind and thoughts every day. தினமும் அந்த தேவ சமாதானத்தை அனுபவிக்கிறலாய் நீங்கள் மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சங்கீதத்தில் விதமாய் வாசிக்கிறோம், 29:11 கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி. அதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே நாம் படிக்கிறோம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே நாம் படிக்க முடியும், கர்த்தருடைய அந்த சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொல்லி நம்ம படிக்கலாம். அல்லேலூயா. கர்த்தரை தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறவன், கர்த்தராலே நேர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறவனை பூரண சமாதானத்துடன் கர்த்தர் காத்து கொள்ளுவார். இன்றைக்கி யோசித்து பாருங்கள், நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் நடந்து ஜீவனையும் சமாதானத்தையும் சுதந்திரித்து கொள்ளுகிறீர்களா? அல்லது போராட்டம், உலகம், மாமிசம், தாழ்வான எண்ணங்கள், குறைவான எண்ணங்கள்? நீங்கள் தேவனுடைய எழுந்தவர்கள் உண்டானால் மேலானவைகளை தேடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவிக்குரிய சிந்தை ஜீவனும் சமாதானமுமா?
எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் விதமாய் நம்ம படிக்கிறோம். 6-7 வசனங்களிலே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்களுடைய சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். எல்லா புத்திக்கும் மேலே தேவ சமாதானம். The peace of God that surpasseth over all understanding. என்ன மோசமான மனநிலைமைக்குள்ளே சந்திக்க நேர்ந்தாலும், என்ன பயங்கரமான நிலைமையை மனநிலைமைக்குள்ளே கடந்து போகிறதா இருந்தாலும், வருகிறதா இருந்தாலும், நம்முடைய வாழ்வில் அவைகள் நேர்ந்து கொள்ளுகிறதா இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. இந்த வசனம் அவைகளெல்லாம் முறியடித்து அவைகளை தாண்டி அப்பவும் அந்த சமாதானம் குறைந்து அந்த சமாதான நிலைமையிலே இருக்கத்தக்க சமாதானம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனை தேவ சமாதானத்தை குறைந்து போகவோ அது செயல்பட முடியாதபடி செய்யவே முடியாதான். கர்த்தர் இந்த வார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பார். மாமச சிந்தைகளை மேற்கொள்ளுங்கள், முறியடியுங்கள். ஆவிக்குரிய சிந்தவர்களாய் நிறைந்து அந்த தேவ சமாதானத்தை அனுபவிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.